இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் அஞ்சலி, நம்ம மீட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் இருக்குமா? ஆனா பாரு, 2-3 இயர்ஸ்ல உன் வயசு கூடி இருக்கணும், கல்யாணம் வேற ஆகிருக்கு, இன்னும் மெச்சூரா இருக்கணும். ஆனா நீ இன்னும் காலேஜ்ல பார்த்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷா இருக்க, சின்ன பொண்ணு மாதிரியே இருக்க. ஆமா, எப்படி உன்னால இந்த மாதிரி பாடி எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுது? என்ன பண்ற? கூல் கூல். அஞ்சலி, என்ன இப்போ நான் தொடறதால நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? கல்யாணம் பண்ணவதானே நீ? இதெல்லாம் உன் லைஃப்ல நடந்து முடிஞ்சிருக்கும்ல. ஏதோ புதுசா ஒரு ஆம்பளை கை வச்ச மாதிரி இப்படி பதற. நவீன், இவ்வளவு கேவலமா பேசுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பொறுக்கி. ஏன் அஞ்சலி, உன்னை இங்க வர வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நீ பட்டுன்னு போறன்னு சொன்னா நான் என்ன விட்டுருவனா அஞ்சலி? இதெல்லாம் லைஃப்ல ஒரு விஷயமே இல்லை. உனக்கும் கல்யாணம் ஆகிருக்கு, நீயும் புருஷன் பிரிஞ்சு தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. இதோ நானும் கல்யாணமாகி தனியா தான் இருக்கேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுனா 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன். என்ன சொல்ற? இப்படி பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? பொறுக்கி. உன் வீட்டு பொண்ணுகிட்ட இப்படிதான் நடப்பியா? அஞ்சலி, கூல். இதெல்லாம் ரொம்ப பழசு. நீ கிரிஞ்சா பேசாத. இப்ப என்ன நடந்து போச்சு? இதுக்கு பேரு நல்ல தொடர்பு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படியெல்லாம் இல்ல அஞ்சலி. அப்படி சொன்னாதானே அசிங்கம். இப்போ புது டேர்ம் கண்டுபிடிச்சிருக்காங்க. திருமணத்தை தாண்டியும் ஒரு சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நாங்க ஏத்துக்கிட்டோம்னா டீசென்ட்டா லைஃப டிரைவ் பண்ணலாம். உனக்கும் உள்ளுக்குள்ள எந்த கில்ட்டியும் இருக்காது, எனக்கும் எதுவும் இருக்காது. ஏய், மரியாதையா கதவை திறந்துரு, இல்லைன்னா அசிங்கப்பட்டு போயிடுவேன். ஏய், என்னடி ஓவரா பிஹேவ் பண்ற? நீ மட்டும் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போனா உனக்கு என்ன தேவையோ அது என்னால கிடைக்கும். எனக்கு என்ன தேவையோ அது உன்னால மட்டும்தான் கிடைக்கும். வா அஞ்சலி, வா அஞ்சலி, வா அஞ்சலி.